श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्ससिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் 90 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி 91வது ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய ரச அனுபவம் சொல்லில் அடங்கா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. இன்றைய தின ஸ்லோகமும் அடியனுக்கு ஏற்ற ஸ்லோகம். அதிக்ராமன் ஆக்ஞாம் தவ விதி நிஷேதேஷு பவதே அபித்ருஹ்யன் வாக்தி கிருதிபிரபி பக்தாய சததம் அஜானன் ஜானன் வா பவதசஹனீயாகசிரதः சகிஷ்ணுத்வாத் ரங்கப்ரவண தவமா பூவம் அபரஹ. அதிக்ராமன் ஆக்ஞாம் தவ விதி நிஷேதேஷு பவதே அபித்ருஹ்யன் அபித்ருஹ்யன் அப்படின்னு ஒரு பாடம், அபித்ருஹ்யன் ஒரு பாடம். அபித்ருஹ்யன் வாக்தி கிருதிபிரபி பக்தாய சததம் அஜானன் ஜானன் வா பவதசஹனீயாகசிரதः சகிஷ்ணுத்வாத் ரங்கப்ரவண தவமா பூவம் அபரஹ. திருவரங்கத்தில் வாசம் செய்வதில் மகிழ்வுடன் உள்ள அரங்கநாதா, க்ஷூத்ர தேவதைகளின் ஆணைகளை மீறுவது போல இல்லாமல் உனது ஆணைகளான சாஸ்திரங்களையே மீறுபவன் அடியன். உனது விஷயத்திலும் உனது அடியார்கள் விஷயத்திலும் எனது வாக்காலும் மனத்தாலும் உடலாலும் தெரிந்தும் தெரியாமலும் பலவிதமான அபச்சாரங்கள் செய்பவனாக உள்ளேன். இப்படியாக அனைத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய உன்னாலும் பொறுத்து கொள்ள முடியாத அபச்சாரங்களை நான் செய்த போதிலும் மகிழ்ச்சியுடன் நான் உள்ளேன். அதுதான் அங்கே. அதனால் வருத்தம் கூட இல்லை. இப்படியாக உள்ள நான் அனைத்தையும் பொறுக்க வல்ல சுபாவம் உடைய உன்னால் அனுகிரகிக்கப்படாமல் இருக்கப் போவதில்லை. நிச்சயம் நீ அனுகிரகிப்பாய் என்று அவனிடம் உள்ள மகா விஸ்வாசத்தை, அவனிடம் உள்ள கிருபை, தயை, வாத்சல்யத்தை தெரிவிக்கிறான். ரங்கப்பிரவணா, ஸ்ரீரங்க வாழ்ச்சியில் ஊற்றமுடைய பெருமானே, அர்ச்சாவதார விக்கிரகங்களை கல் உலோகம் என்றும் எண்ணுவதாகிய பகவத பச்சாரமும், பாகவத விஷயத்தில் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் ஜன்மத்தை பற்றியும் ஜாதியை பற்றியும் வேறுபாடு காண்கிற பாகவத அபச்சாரமும், பொறுக்க முடியாத அசஹ்யாபச்சாரமும் ஆகிய 3 வித அபச்சாரங்களிலும் தலை சிறந்து நிற்கும் அடியனை தேவதையருடைய பொறுமை குணத்துக்கு இலக்காக்கி அருள வேண்டும் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடியனுக்கு தான் இது. தயவுசெய்து மீதி நீங்கள்லாம் இதை உரிமை கொண்டாடுது. மனம், மொழி, மெய் ஆகிய 3 கரணங்களாலும் தெரிந்தும் தெரியாமலும் பல 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 குற்றங்களை செய்துள்ளேன். செய்வன தவிரவனவற்றை உணர்த்தக்கூடிய சாஸ்திரங்களை மீறி நடந்ததனால் பகவத அபச்சாரியானே, பாகவர்கள் விஷயத்தில் அபச்சாரப்பட்டவனாயானே, அசஹ்யாபச்சாரங்களில் குறையற்றவனாயானே. இத்தகைய அடியேன் தேவரையருடைய எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையை நினைத்து பயமற்றவனாயும் இருக்கிறேன். எனவே எப்போதும் தேவரிடத்தில் ஞஸ்தபரனாய் ஒப்படைக்கப்பெற்ற பாரத்தை உடையவனாய் இருக்கிறேன். நிர்பயோஸ்மின்னு பாரத்தை ஒப்படைத்தவனாய் இருக்கிறேன். ஆனாலும் பிரகிருதி சம்பந்தத்தால் நிறைய பாபங்கள் செய்து வருகிறேன், அபச்சாரங்கள் என்று தெரிவிக்கிறார். ஸ்ரீவத்சங்காச்சாரியருடைய வியாக்கியானம் அத்தியுதம். அதிக்ராமன் ஆக்ஞாம் தவ விதி நிஷேதேஷு பவதே
அபித்ருஹ்யன் பவதே அபித்ருஹ்யன் வாக்தி கிருதிபிரபி பக்தாய சததாம் அஜானன் ஜானன் வா பவத சகநீயாகசிரதः சகிஷ்ணுத்வாத் ரங்கப்பிரவண தவமா பூவமபரஹ. ரங்கப்பிரவணா, ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தையும் ஸ்ரீரங்க விமானத்தில் வாசம் செய்வதையும் உயிராக ஊற்றமடைந்து அதிலேயே உயிராக உடைய எம்பெருமானு வாசம் செய்வது தான் அவனுக்கு உயிரா ஸ்ரீரங்கத்தில். சததம்ங்கிறார், எப்போ ஒரு தடவை இல்லை, சததம் எப்போதும். தவ தேவரீருடைய விதி நிஷேதேஷு ஆக்ஞா, இதை செய்யக்கூடாது இதை விலக்கக்கூடாது என்றவாறான ஆக்ஞைகளை கட்டளைகளை எப்போதும் தேவரீருடைய அந்த கட்டளைகளை அதிக்கிராமன் மீறி நடந்து வருபவனாய் இருக்கிறேன் அடியேன். வாக் தி கிருதிபிகி, வாக் சொல்லாலும், தி புத்தி என்ற எண்ணத்தினாலும், கிருதிபிகி செயல்களாலும், பவதே தேவரீருடைய விஷயத்தில், பக்தாயச்ச தேவரீர் பக்தர்களான பாகவதர்கள் விஷயத்திலும், அபித்ருஹ்யன் நிரம்ப துரோகங்களை செய்து வருபவனாய், ஜானன் அறிந்தோ அஜானன் வா அறியாமலோ, பவத் அசகனீய ஆகசி தேவரீரால் கூட அசக்கியமான பொறுக்க முடியாத அசக்கியாபச்சாரங்களில், ரதஹா தப்பு செய்வதில் போக்கியதா புத்தியுடன் ஈடுபட்டவனாய், தப்பு செய்வதில் அதை போகமாக மகிழ்ச்சியாக ஈடுபட்டவனாய், சகிஷ்ணுத்வாத் தேவரீர் சர்வ சகிஷ்ணு எப்பிழையையும் எப்போதும் எல்லோரிடத்திலும் பொறுத்தருள்பவர் என்றபடியால், தவ தேவரீரின் அபரஹா மன்னிப்புக்கு அப்பாற்பட்டவனாக மாபூவம் ஆகப்பட மாட்டேன். மீன்ஸ் தேவரீருடைய மன்னிப்புக்கு அப்பாற்பட்டவனாக நான் ஆகப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் சர்வசகிஷ்ணு, எப்பிழையையும் எப்போதும் எல்லோரிடத்திலும் பொறுத்தருள்பவர். அதனால் தேவரீர் எம்மையும் பொறுத்தருள்வர் என்று தெரிவிக்கிறார். சுவாமி எம்பெருமானா ஸ்ரீ பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்தில் சரணாகதி பண்ணதும் தெரிவிக்கிறார். மனோவாக்காயை அநாதிகால பிரவருத்த அனந்த கிருத்திய அகிருத்தியகரண அகிருத்தியகரண கிருத்திய அகரண அகிருத்தியகரண, எதை செய்யக்கூடாதோ அதை செய்து, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், பகவத் அபச்சார பாகவத அபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவிதானான் அபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானாம்ச்ச சர்வான் அசேஷதகா க்ஷமஸ்வா என்று ஒரு ஆச்சரியமான சூர்ணிகை அங்கே சரணாகதி கத்தியத்தில். அதனுடைய தாத்பரியம்தான் இந்த ஸ்லோகம். அப்படியே ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்ஞா யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தோப்பி ந வைஷ்ணவகான்னு பெருமாள் தெரிவிக்கிறது. அது ஸ்ருதியும் ஸ்மிருதிகளும் என்னுடைய ஆக்ஞை, அதில் என்ன செய்து சொல்லியிருக்கிறதோ, செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்யக்கூடாது. இதெல்லாம் என்னுடைய ஆக்ஞை, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணனா மம துரோகி என்கிறார் அவர். அந்த ரெண்டாவது லைனை விட்டுட்டு முதல் பாதத்தை இங்கே எடுக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்ஞா யஸ்மாத் உல்லங்கிய வர்த்ததே சத்யம் வதா தர்மம் சரா அகரக சந்தியாம் உபாசீதா ஆச்சாரிய தேவோபவா. இதெல்லாம் விதி ரூபமான ஒரு செயலை செய்ய சொல்லுவதான பகவதாக்ஞைகள். உண்மை பேசுங்கள், தர்மம் செய்யுங்கள், ஆச்சாரியனை தெய்வமாக உபாசியுங்கள் என்று, சந்தியாவந்தனம் பண்ணுங்கள், அகரக சந்தியாம் உபாசிதா. இப்படி நிஷேத ரூபமான தப்பான செயல்களை செய்யக்கூடாதுன்னு தெரிவிக்கிறது பகவதாக்ஞை. அது என்ன? நான்று தம் வச்சேவதேத் தஸ்மாத் பிராமணாய நாபகுரேத் ந கலஞ்சம் பக்ஷயேத். இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற செயல்கள். இவைகளை பகவத் அபச்சாரங்கள் என்று கொள்ள வேண்டும். உள்ளம் உரை செயல் என்ற மூவகை கரணங்களாலும் மனோவாக்காயை என்ற சொல்லுக்கு இங்கு வாக் தி கிருதிபிகி என்று சொல்கிறார். வாக்
வாக், தி மனோ, கிருத்திபிகி காயை, உள்ளம் உரை செயல். ஸோ பகவத அபச்சாரங்களை விட பாகவத அபச்சாரங்கள் மிகவும் கொடியவை. பாகவத அபச்சாரம் பட்டால் எவ்வளவு சிறந்த ஞானியாக இருந்தாலும் பகவத் உபாசனங்களை செய்த போதிலும் மோட்சம் கிடையாது. சூத்திர பாஷ்யகாராதிகள் அதை அருளியுள்ளனர். 3.4.51 சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில் தெரிவிக்கிறது. ஏவம் முக்தி பலா நியமத் ததவஸ்தாவதிருத்தேஹே என்ற இடத்தில் ஒரு முறை யாரோ ஒரு பக்தரிடம் செய்த அபச்சாரமே இவ்வளவு கொடியது. ஒரு முறை யாரோ ஒரு பக்தரிடம் செய்த அபச்சாரம் அவ்வளவு கொடியது. அப்படின்னா எப்பவும் பாகவதாச்சாரம் பண்ணிட்டு இருந்தால் அது எவ்வளவு கொடுமை என்பதை காட்டுறதுக்கு தான் இங்கே சததம்னு ஒரு வார்த்தை போடுறார் பட்டர். சததம்னா எப்போதும் பாகவத அபச்சாரம் அசஹ்யாபச்சாரம் செய்து கொண்டு வருகிறேன். தெரிந்தும் தெரியாமலும் இத்தகைய அபச்சாரங்களை அடியேன் செய்து வருகிறேன். அவிஜ்ஞாதா சகிஷ்ணுகு என்பன போன்ற திருநாமங்கள் எம்பெருமான் எத்தகைய குற்றங்களையும் மன்னிப்பார் என்ற திருநாமங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கு. அவர் ஸ்ரீ சகர் என்ற நம்பிக்கையில் இப்படி செய்து வருகிறேன். தப்பு பண்ணுறமே என்ற அச்சமே இல்லை. தப்பு செய்வதை ஏதோ நல்ல காரியம் செய்வதாக எண்ணி அதில் ஆசக்தியுடன் செய்கிறேன். சந்தோஷத்துடன், போக்கியதா புத்தியுடன். ரத்தகா என்றார். என் அப்பனே ரங்கப்பிரவணா, இத்தகைய அடியேனை யாரோ ஒருவன் என்று ஒதுக்கி வைத்து விடாதீர், அருள வேண்டும் என்கிறார். பகவத அபச்சாரங்கள் அப்படின்னா எம்பெருமானின் பொருள்களை தனதாக எண்ணி பயன்படுத்துவது. அர்ச்சாவதாரங்களை ஏதோ அது கல், கட்டை, உலோகம் என்று எண்ணுவது அதெல்லாம் பகவத அபச்சாரம். பாகவத அபச்சாரம் என்னென்னா சாஸ்திர முறைகளை மீதி ஏதாவது சொல்ப காரணங்களால் பகவத் பக்தர்களுக்கு தீமை செய்வது பாகவத அபச்சாரம். இந்த பகவத அபச்சாரங்கள்லாம் சில பேர் மாற்றி சொல்லுவார், சில பேர் எனிதிங் பண்ணக்கூடாது. அசஹ்யாபச்சாரங்கள், கீழ்கூறிய அபச்சார வர்க்கங்களை விட கடுமையான அபச்சாரங்கள் அசஹ்யாபச்சாரங்கள். ஸ்ரீ வராக பெருமாள் தெரிவிக்கிறார், நட்சமாமி வசுந்தரே. சில தாங்க முடியாத அபச்சாரங்கள்னு வராக பெருமான் பூமி பிராட்டிக்கு தெரிவிக்கிறார். ஒருவரின் வித்யைகளை அவர் அறியாமல் மறைந்திருந்து கேட்டுவிட்டு இது நான் கண்டுபிடித்தது என்று சொல்லுவது பொய். யார்கிட்டேருந்தோ அவருடைய திறமைகளை, அவருடைய கட்டுரைகளை அதெல்லாம் திருடி நாம் பண்ணதுன்னு போய் பிரகடனப்படுத்துவது, ஆச்சாரியரிடம் அபச்சாரப்படுவது, வேதங்களையும் பரமாத்மாவையும் தூஷிப்பது, பகவத் பக்தரான பாகவத சூத்ரரை அவரது ஜாதியை காட்டி இழிவுபடுத்துவது, ஒரு சில சாஸ்திர பகுதியை படித்துட்டு ஒருத்தர்கிட்ட அவரை மதிக்காமல் இருப்பது. எந்த ஸ்தோத்திரம் சாஸ்திரம் எதை படித்தாலும் ஒருத்தரிடம் அவரை குரு என்று மதிக்க வேண்டும். இது முதலானவைகள் அசஹ்யாபச்சாரங்கள். இவைகளின் உட்பிரிவுகளோ கணக்கில் அடங்காதவை. ஸ்ரீ வச்சனபூஷணத்தில் பிள்ளை லோகாச்சாரியார் ரொம்ப ஆச்சரியமாக இதெல்லாம் விவரிக்கிறார். சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார், ஸ்ரீ வச்சனபூஷணத்தில் இதன் விளக்கங்களை கூறி அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். தெரியாமல் செய்த அபச்சாரங்களோட தெரிந்து செய்வன அபச்சாரங்கள் கொடும் பாபங்கள். அதுதான் ஜானன்வா என்கிறார், தெரிந்தே செய்யும் பாபங்கள். பாபங்களின் நிலைகளையும் அவைகளை போக்க வேண்டிய கிரமத்தையும் ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ஞாச திலக்கத்திலையும் இது வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார்கள். அபராதங்கள் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நேர்ந்தால் அதற்கு உண்டான பிராயஷ்சித்தங்களையோ அல்லது அந்த பாபம் தொலைய தனித்து பிரபத்தியோ செய்வது அவசியம். அதுதான் அங்கே சாரம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.